ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 15. கிரியின் காதை பிடித்து முரளி திருக, ஐயோ மாமா என்று வேதா ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். அவள் கைப்பிடித்து நிறுத்தி முறைத்தான் நவநீதன். நீ மட்டும் வேணாம் மாமா, சின்ன பையன் அப்படின்னு சொல்லு, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்றான் கோபமாக. விடுடா நவநீதா, அவளை விட அவன் சின்னவன் தானே, அதனால அவ அப்படிதான் சொல்லுவா. அப்போதானே எல்லாரும் அவளையும் சின்ன பொண்ணுன்னு சொல்லுவாங்க என்றான் நந்து கிண்டலாக. அவள் நந்துவை மறைக்க, எதுக்குடி அவரை மறைக்கிற? உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியலையா? அங்க பாரு என்று அக்ஷராவையும் ஆதர்ஷையும் காட்டி, அவன் பெத்த இந்த ரெண்டுமே எவ்வளோ பெருசாயிடுச்சு, இன்னும் அவனை சின்ன பையன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு கடுப்பாகாதா என்றாள் பிரியா. நீ இருடி, இவ இப்ப பண்ணதை அப்படியே இவ தம்பிக்கிட்ட போட்டு கொடுத்துடுறேன் என்றான் நவநீதன். சூப்பர்ப்பா, இந்தாங்க ஃபோன், முதல்ல மாமா கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா பண்ணதை சொல்லுங்க என்றாள் அனன்யா. உடனே ஆதர்ஷ் அவளுக்கு ஹைஃபை கொடுக்க இருவரும் சேர்ந்து சிரித்தனர். வேதா தன் மகளை முறைத்துவிட்டு திரும்பி கிரியையும் முறைத்தாள். நீ பெற்றதும் சரியில்லை, நான் பெற்றதும் சரியில்லை என்று விட்டு கோபமாக சென்று விட்டாள். அதை கேட்டு எல்லோரும் சிரிக்க அந்த இடம் இப்பொழுது பழைய மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக மாறியது. மாதேஷ் அப்போதும் இறுகிய முகத்தோடு அமர்ந்திருக்க அவன் தோளை தட்டி அமைதிப்படுத்தினான் முரளி. முதல்ல டாக்டர் என்ன ரொம்ப யோசிக்க கூடாதுன்னு சொன்னப்போ எனக்கும் கஷ்டமாக தான் மச்சான் இருந்தது. அப்புறம்தான் தோணுச்சு, எனக்கு இனி என்ன வேலை இருக்கு, எதுக்காக யோசிக்கணும்? கடவுள் எனக்கு ரிட்டையர்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் உடம்புல இருக்கிற பலத்தை எடுத்துக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாரு. ஆனால் எனக்கு அப்படி பண்ண முடியாதே. அதை பண்ணால் என்னால் ஃபுட்பால் விளையாட முடியாதுல்ல, அதனால் எனக்கு இப்படி மாற்றி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அப்படி நினச்சிதான் இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். அவன் வார்த்தைகள் அவனை சமாதானம் செய்தாலும் முரளியின் கையை பற்றி கொண்டு மீண்டும் கூறினான், சாரி மாமா. ஐயோ, அதை விடுங்களேன் என்றாள் சத்யா சலிப்பாக. ஆமா, எனக்கு இந்த சாரியெல்லாம் வேண்டாம். அதுதான் என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு எங்க வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒழுங்கா கண் கலங்காம பார்த்துக்கணும், புரியுதா? செல்லமாக அதட்டினான். சின்னதாக புன்னகைத்தான் மாதேஷ். அண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. நாங்க பெத்த கொத்தமல்லி கொழுந்து அவளை உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனே அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குவான், சரியா என்றாள் நந்தினி. எல்லோரும் உறக்க சிரித்தனர். அப்போதுதான் ஆதியை பார்த்தான் முரளி. அவன் மட்டும் சிரிக்காமல் அமைதியாக இருந்தான். கையை நீட்டி அழைக்க வேகமாக ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்தான் ஆதி. சத்யா அவன் அருகில் வந்து அவன் தலை கோதி, என்ன ஆதி இது என்றாள். நீங்க கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே பெரியம்மா என்றான் ஆதங்கமாக. நீ மட்டும் போலீஸாக போறேன்னு என்கிட்ட சொன்னியாடா பையா, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு என்றாள். அவனும் சிரித்து விட்டான். ஆனா எப்படி இருந்தாலும் என் பெரியப்பா பவர்ஃபுல் மேன் தான் என்றான் சிறு குழந்தையைப் போல். அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் சத்யா. எங்க செல்ல பையன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாதானே நல்லா இருக்கும் என்றாள். அவன் புன்னகையோடு முரளியை பார்த்தான். சரி, அதை விடு, உன் மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா? என்ன சொன்னான் என்று பேச்சை மாற்றினான் முரளி. நீங்க வேற பெரியப்பா, அவனுக்கு பேச்சே வரல, அப்படியே ஷாக் ஆயிட்டான். உறக்க சிரித்தான் முரளி. அதனை ரசித்து பார்த்து விட்டு கூறினான், பெரியப்பா, நிதிஷ் அஸ்வியை நல்லா பார்த்துக்குவான் என்றவன் ஒரு முறை திரும்பி சத்யாவை பார்த்து விட்டு கூறினான், என் பெரியப்பா என் பெரியம்மாவை பார்த்துக்கிற மாதிரி. ஒரு நொடி திகைத்தான் முரளி. என்ன பெரியப்பா அப்படி பார்க்குறீங்க? அவனோடதும் உங்களது மாதிரியே சொல்லாத காதல்தான். ஆனால் மனசுக்குள்ள அவன் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். அவளுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா என்று விட்டு அனைத்தையும் முரளியிடம் கூறிவிட்டான். அதை கேட்டு சந்தோஷமாக சிரித்தான் முரளி. அவன் தலை கோதி கூறினான், நம்ம வீட்டுக்கு வந்த முதல் தேவதைடாவ, அவளோட சந்தோஷத்தை விட நமக்கு வேற என்ன வேணும் என்றான். எல்லாவற்றையும் சொல்லி முடித்த நிதிஷ் தன் மார்பில் தலை வைத்து படுத்திருந்த அஸ்விதாவின் முகத்தை நிமிர்த்தி, என் மச்சானோட நம்பிக்கையை நான் பொய்யாக்கிட்டேனா சுவி என்று வருத்தத்தோடு கேட்டான். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் விரும்பினான் என்று தெரியும், ஆனால் இத்தனை வருஷமா? அவள் மனதில் ஏனோ சந்தோஷம் கூடி போனது. ஒருவன் தன்னையும் இவ்வளவு நேசிப்பானா? மீண்டும் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அவள் மனம் இறக்க இல்லாமல் பறந்தது. தன் கணவனின் காதல் பற்றி அறிந்து கொண்டது தான் கூறிய நல்ல செய்திக்கு அவன் கொடுத்த பெரிய பரிசாக நினைத்தாள். அவள் பதில் சொல்லாமல் பார்த்து கொண்டே இருந்ததால் நிதிஷும் எழுந்து அமர்ந்தான். சுவி, என்ன ஆச்சு என்றான். அவன் முகவாட்டம் கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவனை சீண்டி பார்க்க எண்ணினாள். கரெக்டு தான், என் அண்ணாவோட நம்பிக்கை பொய் தான் ஆயிடுச்சு. அவன் முகம் சுருங்கி போனது. என்ன சுவி சொல்ற என்றான் மெல்லிய குரலில்.
ஆமா, நான் சொல்றதையெல்லாம் நீ கேட்குறியா என்ன என்றாள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியவாறு. என்ன சுவி, என்ன பண்ணணும்னு நீ சொல்லு, நான் செய்கிறேன். அப்புறம் பேச்சு பார மாட்டியே. ஐ ப்ராமிஸ் யூ. நிமிர்ந்த வானத்தை பார்த்தாள். மழை பொழிந்து ஈரப்பதத்தோடு இறந்த காற்றையும் ஸ்விம்மிங் பூலையும் பார்த்தவள், எங்க இதுல குதி பார்ப்போம் என்றாள். அவள் கோரிய அடுத்த நொடி குதித்து விட்டான் நிதிஷ். அதை எதிர்பார்க்காதவள் திகைத்தாள். ஏ பைத்தியம், என்னடா பண்ற? இப்பதான் மழை விட்டுச்சு, தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், உனக்கு வேற சளி பிடிச்சிருக்கு, முதல்ல வெளியே வா என்று பதறிக்கொண்டே வேகமாக அவன் கையை பிடித்து வெளியில் இழுத்தாள். அவன் சிரித்து கொண்டே வெளியில் வந்தான். லூசு லூசு என்று திட்டியவள் அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அறையை நோக்கி வேகமாக ஓடினாள். ஏய் பாத்து சுவி, மெதுவா போ. அவள் திரும்பி அவனை மறைக்க அவனோ சிரித்து கொண்டே இருந்தான். பேசாம வா என்று கோபமாக திட்டிவிட்டு அறைக்குள் இழுத்துச் சென்றாள். ஒரு துண்டை எடுத்து அவன் கையில் திணித்து குளியல் அறைக்குள் அவனை தள்ளிவிட்டாள். சில நிமிடங்களில் அவன் குளியல் அறையில் இருந்து வெளியில் வர அவனை இழுத்து அமர வைத்து அவன் தலையை துண்டால் துவட்டிவிட ஆரம்பித்தாள். பைத்தியமா நீ என்றாள் கோபமாக. அவனோ அவள் கோபத்தை ரசித்தவாறு புன்னகைத்தான். அதை கண்டவள் அவன் கன்னம் பற்றி நெற்றி முட்டினாள். இப்படி சிரிச்சு சிரிச்சு தாண்ட என்ன மயக்கிற என்றாள் கண்களை மூடிக்கொண்டு. மீண்டும் அவள் தலையை துவட்டி கொண்டே ஏதோ சொல்ல வருவதும் நிறுத்துவதுமாக இருந்தாள். சுவி, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தாள். என்ன அது என்று முதலில் தயங்கியவள் பின், உன் அளவுக்கு இல்லைன்னாலும் எனக்கும் உன் மேலே கொஞ்சோண்டு அது இருந்துச்சு என்றாள் மெல்லிய குரலில். அவள் கையை பிடித்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன், எது என்றான். அதுதான் என்றவள் வெட்கத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் இடையை வளைத்து தன்னோடு இழுத்து கொண்டவன், என்னது லவ்வா என்றான் அவள் காதோரத்தில். அவள் பதில் சொல்லாமல் அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டாள். தெரியும் என்றான் மெல்லிய குரலில். திகைப்பாக அவனை பார்த்தாள். ஆதி சொல்லிட்டான். சட்டென்று அவனிடமிருந்து விலகி அவனை முறைத்தாள். என்ன ஆச்சு? உன்னோட லவ் பற்றி அண்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டானா என்றாள் கோபமாக. உரக்க சிரித்தான் நிதிஷ். அவள் எழப்போக அதை தடுத்து மீண்டும் தன் மடியிலேயே அவளை அமர்த்தி கொண்டான். அவளும் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து கூறினாள், அது லவ் எல்லாம் இல்லை. ஓ அப்படியா, அப்போ அதுக்கு பேர் என்ன என்றான் நிதிஷ் குறும்பாக. தொடர்ந்து அவள் கூறியதை கேட்டதும் அவன் சிரிப்பு மொத்தமும் வடிந்து போனது. அஸ்விதா கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.